இது வரைக்கும் இந்தியால நம்பர் ஒன்னா கருதப்பட்டு வந்த நிறுவனம் ஒண்ணு உலக அளவுல டாப் 25 பொசிஷனுக்கு போக போகுது. எந்த நிறுவனம் தெரியுமா? பார்மா துறையை சார்ந்த இந்தியாவோட சன் பார்மா தான் அது. சன் பார்மா சமீபத்துல ஆர்கனான்ற அமெரிக்கா நிறுவனத்தை வாங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆதன். ஆர்கனான் டீல் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வரலாற்றுல சன் பார்மா இதுக்கு முன்னாடி பண்ண மத்த அக்விசிஷன் பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் சன் பார்மா நிறுவனத்துக்கு இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் அக்விசிஷன் கிடையாது. 1988 அந்த நிறுவனம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல்வேறு நிறுவனங்களை சக்சஸ்ஃபுல்லா வாங்கியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா வாங்கி மர்ஜும் பண்ணிருக்காங்க. அவங்க மேஜர் அக்விசிஷன்ஸ் என்னன்னு பாத்துருவோம். 1997 சன் பார்மா வந்து கேரகோ பார்மா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்றாங்க. 2010 இஸ்ரேலை சார்ந்த டாரோ இண்டஸ்ட்ரீஸ் அக்வயர் பண்ணாங்க. 2015 இந்தியால மிக பிரபலமா இருக்கக்கூடிய ரான்பாக்ஸி லேபரேட்டரிஸ் நிறுவனத்தை அக்வயர் பண்ணாங்க. இதுக்கு பிறகான மேஜர் அக்விசிஷன் தான் சமீபத்திய ஆர்கனான் நிறுவனத்தை அக்வயர் பண்ற முடிவு. இந்திய தொழில்துறை வரலாற்றுல இந்த டீலோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வரலாற்றுல இந்திய நிறுவனங்கள் பண்ண மிகப்பெரிய அக்விசிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். நாம சமீபத்துல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஐவகான்ற ஒரு இத்தாலியை சார்ந்த நிறுவனத்தை அக்வயர் பண்ணாங்க. இதோட மதிப்பு $4.45 பில்லியன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீலா இருந்தது பாரதி ஏர்டெலோட ஜெயின் ஆப்பிரிக்கான்ற ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணாங்க. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா $10.7 பில்லியன். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அக்விசிஷன் பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் நிறுவனம் கோரஸ் நிறுவனத்தை அக்வயர் பண்ணதுதான். இதோட மதிப்பு $12 பில்லியன் இருந்தது. இந்த வரிசையில தான் சன் பார்மா நிறுவனம் ஆர்கனான் நிறுவனத்தை வாங்குறது $11.25 பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது தான் சன் பார்மா நிறுவனம் ஆர்கனானை வாங்குறதோட பிரம்மாண்டம் நம்மளுக்கு புரியும். இந்த அக்விசிஷன் பிறகு சன் பார்மா நிறுவனம் உலக அளவுல முன்னணியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராசெனிகா, ஃபைசர் மாதிரியான நிறுவனங்களுக்கு நிகரா வச்சு பார்க்கப்படும். அமெரிக்காவை சேர்ந்த ஆர்கனான் நிறுவனமும் ஒரு முன்னணி நிறுவனம் தான். பெண்கள் நலன் சார் பிரிவுல அவங்க உலக அளவுல முன்னணி பொசிஷன்ல இருக்கிறாங்க. கருத்தடை சார்ந்த பொருட்கள்ல 2வது இடத்துலயும், ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் பொருட்கள்ல 3வது இடத்துலயும் இருக்காங்க. இவங்க கிட்ட 50க்கும் மேற்பட்ட எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல 15 பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு மேல ரெவன்யூ ஈட்டக்கூடிய பிராண்ட்ஸ். உலக அளவுல பயோசிமிலர் துறையில 7வது இடத்துல இருக்காங்க இந்த நிறுவனம். சற்றேறக்குரிய 140க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்க வர்த்தகம் பண்றாங்க. முக்கியமா அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், சைனா, கனடா, பிரேசில். இவங்க கிட்ட உலகத்தரம் வாய்ந்த 6 தயாரிப்பு இடங்கள் இருக்கு. முக்கியமா அது வந்து யூரோப்பியன் யூனியன்லயும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லயும் இருக்கு. அந்த நாடுகளோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதோட தர நிர்ணயத்துக்கு உட்பட்டு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சைட்ஸ் அது. இது சன் பார்மாக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த ஆர்கனான் நிறுவனம் 100 வருடங்களுக்கு மேல செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான நிறுவனம் ஆகும். இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. சமீபத்திய நிதிநிலை அறிக்கையில $574 மில்லியன் அவங்க கிட்ட இருந்தது. அது போக இந்த டீல் ஏற்படும் சமயத்துல இன்னொரு டைவர்ஸ்மெண்ட் மூலமா இவங்களுக்கு $440 மில்லியன் கேஷா கிடைக்கும்ன்றது சொல்லியிருந்தாங்க. இந்த அக்விசிஷனுக்கு பிறகு சன் பார்மாவோட அமெரிக்கா ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஆர்கனான் பிராண்ட்லயே செயல்பட ஆரம்பிக்கும். ஆர்கனான் நிறுவனத்தை 3 பிரிவுகளா பிரிக்கலாம். பெண்கள் நலன்சார் மற்றும் இனோவேட்டிவ் மெடிசின்ஸ் துறை. இந்த துறையில 2025 1.75 பில்லியன் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்காங்க. சன் பார்மா கிட்ட இந்த ஒரு துறையே கிடையாது. சோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சன் பார்மா நிறுவனத்துக்கு. பெண்கள் நலன்சார் துறை வந்து மிகப்பெரிய துறை, ரொம்ப அட்ராக்டிவான லூக்ரேட்டிவான ஒரு துறை. இதோட மார்க்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா $35 பில்லியன். சற்றேறக்குறைய 6 to 10% ஆண்டுதோறும் வளரக்கூடிய துறையா இருக்க போகுது. இதுல மேலும் வளர்ச்சிக்கான இடம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த போர்ட்போலியோ இருக்கக்கூடிய மருந்துகள் அவ்வளவு எளிதா தயாரிக்கக்கூடியது அல்ல, ரொம்ப கஷ்டமானது. சோ புதுசா எந்த பிளேயரும் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. இது சன் பார்மாவோட மெர்ஜ் ஆகும் போது சன் பார்மாக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது. இதுக்கு அடுத்தது அதிகபட்சமா ரெவன்யூ, அதாவது 50% மேல ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய துறை எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ். இதுல இவங்க கிட்ட 50க்கும் மேற்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த பிரிவே $3.69 பில்லியன் ரெவன்யூவை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கு. இதுக்கு அடுத்த துறை வந்து பாத்தீங்கன்னா பயோசிமிலர்ஸ் துறை. இது உலக அளவுல 15% போல ஆண்டுதோறும் வளரக்கூடிய துறை. இந்த துறையில ஆர்கனானோட வளர்ச்சி 13% ஆண்டுதோறும். உலக அளவுல $70 பில்லியன் மேல வளர்ந்துட்டு இருக்கு இந்த துறையில. முக்கியமா இந்த பேட்டன்ட் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகுது இல்லையா, அது மூலமா வரக்கூடிய வியாபாரம் வந்து உலக அளவுல 70 பில்லியனுக்கு இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆர்கனான் நிறுவனத்துக்கு மட்டும் இந்த துறையில இருந்து 691 மில்லியன் ரெவன்யூ போன வருஷம் வந்திருக்கு. சன் பார்மாவோட எக்ஸ்பர்டீஸும் ஆர்கனானோட இந்த பிளாட்ஃபார்மும் சேர்ந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்ண போகுது. இந்த அக்விசிஷனுக்கு பிறகு இந்த இனோவேட்டிவ்ஸ் மெடிசன், இந்த பெண்கள் நலன்சார் துறை வந்துட்டு சன் பார்மாவோட மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அதிக ரெவன்யூவை புது வகையில சன் பார்மாவை கொடுக்க போறாங்க ஆர்கனான் நிறுவனம். சன் பார்மா கிட்ட ஏற்கனவே ஜென்ரிக்ஸ், பிராண்டட் ஜென்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்போலியோ. அது கூட ஆர்கனானோட எஸ்டாப்ளிஷ் போர்ட்போலியோ மெர்ஜ் ஆகும்போது அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பிரிவா இருக்க போகுது. பயோசிமிலர்ஸ் துறையில சன் பார்மாக்கு ஒரு பெரிய பிரசஸ் கிடையாது. ஆர்கனானோட எக்ஸ்பர்டீசிங் உள்ளார வரும்போது அது ஒரு மிகப்பெரிய மேஜர் டிபார்ட்மெண்டாவும் மாறப்போகுது. இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து செயல்படும் போது 2 பேருமே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். 2 பேருமே பல்வேறு நாடுகள்ல இருக்காங்க. இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகள்ல சன் பார்மாக்கு ஒரு பிளாட்ஃபார்மாவும், சன் பார்மா ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகள்ல ஆர்கனானுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாவும் உருவாக போகுது. 2 நிறுவனம்
நிறுவனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ வச்சிருக்க நிறுவனங்கள். ரெண்டு பேர்த்தோட கேஷ் ஃப்ளோவும் கம்பைன் ஆகும்போது அதை வச்சு மேலும் ஆராய்ச்சிகள், மேலும் விரிவாக்கங்கள், மேலும் புதிய பொருட்கள், விளம்பரங்கள் நிறைய பண்ண முடியும். இதை வச்சு இந்த மர்ஜருக்கு பிறகு உலக அளவுல டாப் 25 பொசிஷன்ல சன்ஃபார்மா இடம்பெற போகுது. இந்த இரு நிறுவனங்களுமே அமெரிக்கால ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. சன்ஃபார்மாக்கு இந்தியால ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. ஆனா ஆர்கனானுக்கு அந்த பிரசன்ஸ் கிடையாது. சோ ஆர்கனான் பொருட்களை இந்தியால சந்தைப்படுத்துதல் சன்ஃபார்மாக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைனால வந்து சன்ஃபார்மாக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிரசன்ஸ் கிடையாது. ஆர்கனான் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்பட்டு இருக்காங்க. சோ சன்ஃபார்மா பொருட்களை அங்க கிராஸ் சேல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இது அமைய போகுது. இது இந்த இரண்டு நாடுகள்ல மட்டும் கிடையாது, பல்வேறுபட்ட நாடுகள்ல ரெண்டு பேருக்கு வேற வேற ஷேர்ஸ் இருக்கு. சோ இவங்க பொருட்கள்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துலயும், அவங்க பொருட்கள்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துலயுமே விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. சைனா மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா $150 பில்லியன் மேல ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருக்க போகுது. அங்க மட்டும் ஆர்கனான் $800 மில்லியன் மேல ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. 8 பெரிய பிராண்ட் அவங்க வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சன்ஃபார்மாக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டு நிறுவனங்களுமே சற்றேறக்குறைய ஒரே மாதிரியான ரெவன்யூ தான் ஜெனரேட் பண்றாங்க. ஆனா அவங்க ஜெனரேட் பண்ற மார்க்கெட் வந்து வேற வேறையா இருக்கு. சன்ஃபார்மாவோட மேஜர் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயும் யூஎஸ்லயும் இருக்கு. 30% மேல வருது. எமர்ஜிங் மார்க்கெட்ல 18%, இதர நாடுகள்ல 18% கிடைக்குது. இதுவே ஆர்கனானோட ரெவன்யூ பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் மற்றும் கனடால 26%, அமெரிக்கால 26% இருக்காங்க. முக்கியமா இவங்க கிட்ட லாட்டின் அமெரிக்கால மட்டுமே 17% ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஜப்பான் உட்பட்ட ஆசிய நாடுகள்ல 16%, சைனால மட்டும் 13% ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட கம்பைன் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 12.4 பில்லியனா இருக்கும். இந்த மர்ஜருக்கு அப்புறம் வளரும் நாடுகள்ல 29%, அமெரிக்கால 27%, இந்தியால 17%, இதர உலக நாடுகள்ல 28% இவங்களோட பிரசன்ஸ் இருக்க போகுது. இவங்களோட ப்ராடக்ட் மிக்ஸுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சன்ஃபார்மா கிட்ட ஜென்ரிக்ஸ் 30%, ஏபிஐ முதலிய இதர பொருட்கள் 4%, இன்னோவேட்டிவ் மெடிசன்ஸ் 20% இருக்கு. இவங்களோட மேஜர் ரெவன்யூ ஜெனரேட்டர் பிராண்டட் ஜென்ரிக்ஸ் சற்றேறக்குறைய 46%, அதாவது 50% வந்து பிராண்டட் ஜென்ரிக்ஸ் மட்டுமே இருக்கு. இதுவே ஆர்கனான்ல பார்த்தீங்கன்னா பயோசிமிலர்ஸ் 11%, இதர மருந்துகள் 1%, இன்னோவேட்டிவ் மெடிசன்ஸ் மற்றும் பெண்கள் நலன்சார் மருந்துகள் 33% இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண்கள் நலன்சார் துறை மருந்துகள்ல சன்ஃபார்மாக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் கிடையாது. அது போக இவங்க கிட்ட இருக்கிற எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 55% இருக்கு. இந்த மர்ஜருக்கு அப்புறம் இந்த எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸும் பிராண்டட் ஜென்ரிக்ஸும் சேர்ந்து ஒரே துறையா இருக்கும். சற்றேறக்குறைய 50% மேலான ரெவன்யூ வந்து இந்த துறை மட்டுமே ஜெனரேட் பண்ணும். பயோசிமிலர்ஸ் 6%, ஜென்ரிக்ஸ் மருந்துகள் 15%, இன்னோவேட்டிவ் மெடிசன்ஸ் 27% இந்த ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் இந்த மர்ஜருக்கு அப்புறம். சன்ஃபார்மா ஆர்கனான் இந்த அக்விசிஷனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றது பாத்துருவோம். இந்த அக்விசிஷனுக்கு அப்புறம் சன்ஃபார்மா நிறுவனம் 4 நாடுகள்ல நம்பர் 1 ஃபார்மா கம்பெனியா இருக்க போகுது. பெண்கள் நலன்சார் துறை மருந்துகள் மற்றும் பொருட்கள்ல, அதாவது கருத்தடை மற்றும் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல 3வது இடத்துல இருக்க போறாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 15 பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு மேல ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய பொருட்களா இருக்கும். 18 நாடுகள்ல இவங்க 100 மில்லியனுக்கு மேல ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுவாங்க. உலக அளவுல இயங்கக்கூடிய ஃபார்மா கம்பெனில டாப் 25ல இவங்களுக்கு ஒரு இடமா இருக்கும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 70 பொருட்கள் பெண்கள் நலன்சார் மற்றும் பயோசிமிலர் துறையில சார்ந்த மருந்துகளா இருக்க போகுது. 150க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்க செயல்பட போறாங்க இந்த அக்விசிஷனுக்கு அப்புறம். சன்ஃபார்மாவுக்கு இந்த அக்விசிஷனுக்கு அப்புறம் 350 மில்லியனுக்கும் மேற்பட்ட பலன்கள் கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கப்படுறாங்க. இந்த இரு நிறுவனங்களோட கம்பைன் ரெவன்யூ 12 பில்லியனுக்கு மேல இருக்க போகுது இந்த ஆண்டு. சன்ஃபார்மா நிறுவனம் ஆர்கனான வாங்க போற $12 பில்லியன் ஷேர்ஸா கொடுக்காம ஃபுல்லா கேஷா கொடுக்க போறாங்க. இதுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் ரிசர்வ்ல இருந்து 2.5 பில்லியனும் பாக்கி 9.5 பில்லியனுக்கு மேற்பட்ட காசை கடனாவும் வாங்க போறாங்க. ஏற்கனவே ஆர்கனானுக்கு வந்துட்டு ஒரு $8.5 பில்லியன் கடன் இருக்கு. அந்த 8.5 பில்லியன் இந்த 9.5 பில்லியன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கடனா சன்ஃபார்மா மேல ஒரு சுமையா வந்து இறங்க போகுது. சன்ஃபார்மா எப்பவுமே பெரிய கடன் வச்சிருக்கக்கூடிய நிறுவனமா இருந்தது கிடையாது. சோ இது அவங்களுக்கு ஒரு புது பிரச்சனையா இருக்க போகுது. சன்ஃபார்மா ஆர்கனானும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மிஷினரியா மாற போகுது. இவ்வளவு பெரிய மிஷினரி இணைஞ்சு செயல்படும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுறதுலயும், இவங்களோட மார்க்கெட்டிங் துறை, இவங்களோட உற்பத்தி துறை எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சன்ஃபார்மாக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அக்விசிஷன் கிடையாது. இது மாதிரி வரலாற்றுல நிறைய அக்விசிஷன் பண்ணிருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி செயல்படுத்தி காமிச்ச அதே எக்ஸ்பர்டீஸையும் அதே செயல்திறனையும் சன்ஃபார்மாவோட மேனேஜ்மெண்டால திரும்பவும் இந்த அக்விசிஷன்லயும் செயல்படுத்தி காமிக்க முடியுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதற்கான விடை வரக்கூடிய எதிர்காலம் நம்மளுக்கு கண்டிப்பா காமிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். சன்ஃபார்மாவோட இந்த அக்விசிஷன் அவங்களை இன்னும் மேலும் புதிய உச்சங்களுக்கு எடுத்துட்டு செல்லுமா, இல்ல இது ஒரு சர்க்கிளா முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த காணொலியில நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது முழுக்க முழுக்க கட்டலுக்கான ஒரு பதிவே ஆகும். எந்த ஒரு பங்கினை வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கப்படுவதில்லை. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பங்கினை பற்றி செபி அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆலோசகரிடம் கலந்தாலோசித்துவிட்டு பிறகே முடிவெடுங்கள்.